போதைக்கிழமை அத்தியாயம் 14. ஹலோ 10 நாளாச்சு, ஞாபகம் இருக்குதா? இப்போ சொல்கிறது தான் கடைசி. இன்னும் 2 நிமிஷத்தில் எனக்கு வீடியோ காலுக்கு வந்தாகணும், புரிஞ்சுதா? மிரட்டி கொண்டிருந்தாள் அகலிகா. ஷூட்டிங்கிற்காக பாரிஸ் வந்து முழுவதாக 10 நாட்கள் கடந்திருந்தது. இன்று வரையிலுமே இவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவருமே அவரவர் வேலையில் பிஸியாக இருந்தனர். என்ன மேடம், மிரட்டலெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படி எந்த இடத்துல தான் இருக்கிற? நான் தான் வேலையாக இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் பிஸி, என்னால் உங்ககிட்ட தினமும் பேச முடியாது. சும்மா இதே காரணத்தை சொல்லக்கூடாது. உங்கள் முகத்தை பார்த்து முழுசாக 15 நாள் ஆக போகுது தெரியுமா? ஊரில் ஒவ்வொருத்தனும் தான் லவ் பண்ணுற பொண்ணை எப்படி வச்சு தாங்குறான் தெரியுமா? நீ என்னடான்னா என்னை அனுப்பி வச்சுட்டு அங்கே இருக்கிற. இவள் சொல்லவுமே தன்னுடைய ஆளுமையான சிரிப்பை சிதறவிட்டான். சிரிக்காத அக்னி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் உனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு புரியுதா? ஓகே ஓகே, இப்போது என்ன, வீடியோ கால் வரணும் அவ்வளவுதானே? இதோ ஒரு நிமிஷம் என்று கூற அடுத்த நொடி திரையில் அழகாக அகலிகா தோன்றினாள். பின்னால் ஈபில் டவர் உயரமாக கண்களுக்கு தெரிய அதற்கு அருகே நின்றிருந்தவள் சுற்றிலும் அப்படியே அவனுக்கு காட்டினாள். ஹலோ மேடம், நாங்கள் எல்லாம் ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இனி பார்க்குறதுக்கு இடமெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா காட்ட வேண்டாம். இதை காட்டத்தான் எனக்கு ஃபோனில் கூப்பிட சொன்னியா? வேணும்னா ஒன்று செய், அங்கே லவ்வர்ஸ் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நல்லா காட்டு, பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவாவது இருக்கும் என்று சொல்லவும் அவனை பார்த்து சற்று முறைத்தவள் அக்னிதேவின் முகத்தை நன்றாக பார்த்தாள். பார்த்த உடனேயே சிரித்திருந்தாள். என்ன கோலம் இது அக்னி? இதுதான் நீன்னு ஃபோட்டோ ஏதாவது போட்டால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அப்படி ஒரு கோலத்தில் இருக்கிற. சொன்னவள் இன்னமும் சிரிக்க. ஹலோ, என்ன சிரிப்பு? இப்போ என்ன காரணத்துக்காக சிரிக்கிற? அதை சொல்லு. பார்க்க அழகாக இருக்கிறேனா? அது என்ன தோற்றம்? விவசாயி படத்தில் நம்ம எம்ஜிஆர் வர்ற மாதிரி இருக்குது. தலையில் தலப்பாக கட்டிக்கிட்டு அங்கே என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு தெரியாதா? விவசாயம்மா, ஆர்கானிக் விவசாயம். சொன்னால் உனக்கு புரியாது. தரையை உழுறதுக்காக வந்திருக்கிறேன். டிராக்டர் வண்டி ரெடியாக இருக்குது. இன்னமும் சில நிமிஷத்தில் டிராக்டரில் ஏறி உட்கார போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே இருக்கிற கொஞ்சோண்டு மூளை கூட கரைஞ்சி காணாமல் போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் முன்ஜாக்கிரதே இந்த தலைப்பாக. சிவப்பு நிற துண்டால் தலைப்பாகை கட்டி இருக்க முட்டி வரைக்கும் இருந்த ஒரு டிஷர்ட் என காட்சியளித்தான். அந்த தோற்றம் சிரிப்பை மட்டுமல்ல, இவளை ரசிக்கவும் வைத்தது. அவள் முகம் காட்டிய பாவனையை புரிந்து கொண்டவன், என்ன மேடம், பார்வை ஏதோ கதை சொல்லுதே. அப்படியா? என்ன சொல்லுதான்? சொல்லுங்க, கேட்குறேன். எதையோ சொல்ல ஆரம்பித்தான். பாதியில் நிறுத்தி, எனக்கு ஷூட்டிங் இல்லையா, ஃப்ரீயாக சுத்த விட்டு இருக்கிறாங்க. இவளை அனுப்பிவிட்டு இப்போது ஏதாவது சொன்னால் வருத்தப்படுவாளோ என்று நினைத்தான். ஏதோ பர்மிஷன் வாங்கலையாம், ஷூட்டிங் நாளைக்கு தான், ஸோ சுற்றி பார்க்க வந்தாச்சு. உண்மையிலேயே உன்னை மிஸ் பண்ணுறேன் அக்னி. என்ன பார்க்குற பக்கம் எல்லாம் லவ்வர்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. டோன்ட் ஃபீல், அடுத்த முறை நீயும் நானும் மட்டும் போகலாம். ஹலோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம்னு சொல்லு, நாளைக்கே முன்னாடி வந்து நிற்கிறேன். அக்னி, இப்படியெல்லாம் பேசாத, அங்கே வேலை இருக்குல்ல. இன்னும் 10 நாள் நான் மறுபடியும் சென்னை வந்துடுவேன், அப்போ பார்க்கலாம். தெரியுமே நீ இதை தான் சொல்லுவேன்னு, உன்னை எனக்கு தெரியாதா? சொன்னவனுக்கு பழைய ஞாபகம் தானாகவே வந்தது. கதை காதலை சொல்லக்கூட நிறைய நாட்கள் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து தன்னுடைய காதலை அவளிடம் அவன் சொன்னது. அதுவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்பதை இருவருமே இன்னமும் மறக்கவில்லை. பார்த்து பார்த்து எடுத்த மூவி அனைத்து வகையிலுமே விளம்பரம் செய்து குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் செய்தார்கள். ஆனால் படம் ஓடியதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். படம் வர்த்தக ரீதியாக பெரிய அடி வாங்கியிருந்தது. செலவு செய்ததில் பாதி கூட இவர்கள் கைக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்னொரு வகையில் அந்த படம் பெரிய வெற்றி படமாக மாறியிருந்தது. அனைத்து பிரிவுகளிலும் அந்த படம் விருதுகளை வாரி குவிக்க ஆரம்பித்தது. மத்திய அரசின் விருது, மாநில அரசின் விருது, அதை தாண்டி ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டு அங்கும் அந்த படம் சென்றடைந்திருந்தது. அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாள் அகலிகா. அந்த ஒரு படத்தின் நடிப்பை பாராட்டி அடுத்தடுத்து வேகமாக படம் புக்காக ஆரம்பித்திருந்தாள். ஆனால் அக்னியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சறுக்கல் தான். தன் தாத்தாவிற்கு என்ன சொல்லி உறுதியளித்து இருந்தானோ, தோல்வியடைந்த சில மாதங்களிலேயே தன் தாத்தாவிடம் சென்று நின்றிருந்தான். தாத்தா, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. என்னால் நல்ல படம் எடுக்க முடியல. வர்த்தக ரீதியாக பயங்கர அடி. இது தோல்வி தான், ஆனால் பெருசாக நஷ்டம் எதுவும் இல்லை. இணையதளம் தனியார் தொலைக்காட்சின்னு கொடுத்து ஓரளவிற்கு நஷ்டமாகாமல் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் நீங்கள் சொன்னது தான் நடந்துச்சு. படம் தோல்வி அடைஞ்சால் மொத்தத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொன்னீங்க. இதோ நான் உங்கள் முன்னாடி வந்துட்டேன். அவார்டு வரைக்கும் பேசு பொருளாக அவனுடைய படம் சென்றது அவருக்கும் நன்றாகவே தெரிந்திருந்தது. திரைப்படத்துறையில் இருக்கின்ற நெளிவு சுழிவு எல்லாவற்றையுமே ஓரளவிற்கு அவர் புரிந்திருந்தார். அவார்டு வரைக்கும் உன்னோட படம் பரிந்துரைக்கப்பட்டு இருக்குது, அப்போது அது எப்படி தோல்வியாகும்? எனக்கு புரியல அக்னி. என்னோடய பேரன் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் அன்றைக்கு உங்ககிட்ட வந்து அது போல் பேசினேன்.
ஆனால் இப்போ அந்த பயம் எனக்கு சுத்தமாக இல்லாமல் போச்சுது. என் பேரன் என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது. எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை வந்துடுச்சு. அன்றைக்கு திட்டிட்டு வந்த பிறகு உன்னை பற்றி நிறைய கவனிக்க ஆரம்பித்தேன். இன்னமும் சொல்லப்போனால் நீ ஆசையாக தேர்ந்தெடுத்த ஃபீல்டு இது. அதிலேருந்து மொத்தமாக வந்துடுன்னு சொல்கிற அதிகாரம் எனக்கு துளி கூட கிடையாது. அவார்டு வரைக்கும் போய் இருக்குதுன்னா உன் திறமையை நான் பாராட்டியே ஆகணும் இல்லையா? என் பேரன் திறமைசாலி. பணம் சம்பாதித்தா தான் வெற்றியாளராக கிடையாது. காலம் உள்ள வரைக்கும் நீ எடுத்த படம் உன் பேரை சொல்லும். பணத்தை வச்சு உன் திறமையை எடை போட்டிருக்கக்கூடாது. அது என்னோட தப்பு தான். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும் தாத்தா. நான் தான் ஏதோ தப்பாக நினச்சி இவ்வளவு தூரம் என்னோடய வாழ்க்கையை பிரச்சனையாக்கிக்கிட்டேன். இது வரைக்கும் நடந்தது எல்லாம் யோசிக்கும்போது என் மேலே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்படி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? இன்றைக்கும் நீ நல்லவன்டா. உன் மேலே யாராவது ஏதாவது குறை சொல்லிட முடியுமா? இல்லை தாத்தா, என்னோடய பழைய நடவடிக்கை எல்லாம் என்னோட ஆசைக்கு தடையாக இருக்குது. என்ன சொல்ல வர்ற நீ? சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன். எனக்கு சுத்தமாக புரியலை. இப்போ படம் எடுத்த அந்த படத்தில் ஹீரோயின் அகலிகா, அந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குற? அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறா. நான் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன். அந்த தேட்டரில் எல்லாருமே தன்னோட வீட்டு பொண்ணுக்கு வந்த கஷ்டம் மாதிரி அந்த பொண்ணை தலையில் தூக்கி கொண்டாடுறாங்க. வேற என்ன சொல்ல? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது தாத்தா. ஆனால் அந்த பொண்ணு முன்னாடி நின்று என்னோடய ஆசையை சொல்லிட முடியாது. ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம் பண்ணிக்க கேட்டால் நான் எத்தனையோ பொண்ணுங்க க்யூவில் நிற்பாங்க தெரியுமா? எனக்கு க்யூவில் இருக்கிற பொண்ணுங்க யாரும் தேவையில்லை தாத்தா. அந்த பொண்ணு தான் வேணும். எந்த இடத்துல அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சதுன்னு தெரியல. ஆனால் மனசு முழுக்க இன்றைக்கு அவள் தான் இருக்கிறா. ஆனால் நிச்சயமாக அவள் என்ன ஏற்றுக்க மாட்டா. இது எல்லாம் யோசிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் யார் இருக்கிறா தாத்தா? இருக்கிற ஒரே உறவு நீங்கள் மட்டும்தான். என் மனசில் இருக்கிறத கூட யார்கிட்டையும் சொல்ல முடியறதில்ல, உங்களை தவிர. இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு பேசக்கூடாது அக்னி. உன்னோட காதல் உண்மையானதாக இருந்தால் அந்த பொண்ணை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீ வருத்தப்படாத. முன்னாடி நான் நடந்துக்கிட்டது எல்லாம் எனக்கு எதிராக திரும்பி நிற்குது தாத்தா. அது எல்லாமே மைனஸ் தான். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம என்னை ஏற்றுக்கிற பொண்ணா அவள் இருப்பாளா தாத்தா? நிச்சயமாக அந்த பொண்ணு உன்னை ஏற்றுக்குவாடா. இப்போ நான் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்காக நீ இப்படி சோர்ந்து போய் மொத்தத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தால் அது சரி வராது. நான் வேணா உனக்கு ஐடியா தரட்டுமா? நீ ஏன் மறுபடியும் அந்த பொண்ணை வச்சு இன்னொரு படம் எடுக்கக்கூடாது? தாத்தா, இது வேற. நான் நன்றி கடன்னு சொல்லி ஏதோ சொல்லித்தான் அந்த படத்தை நடித்து கொடுத்தா. மறுபடி கூப்பிட்டா வர்றது கொஞ்சம் சந்தேகம்தான். என்னடா இப்படி சொல்கிற? உண்மை தாத்தா. ஏற்கனவே இருக்கிற கால் ஷீட் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு தான் எனக்காக இந்த படத்தை நடித்து கொடுத்தா. மறுபடியும் கூப்பிட்டா கூட உடனே அவளால் வர முடியாது. வேணும்னா நீங்கள் சொன்னதுக்காக நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்குறேன். நிச்சயமாக மறுபடியும் உன்னோட யூனிட்டில் நடிக்க ஒத்துக்கிட்டா அந்த பொண்ணு விரும்புதுன்னு அர்த்தம். அதே இல்லைன்னு சொல்லிட்டா நீ அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நோ தாத்தா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கவே மாட்டேன். ஒருவேளை உன்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அதை தாங்குகிற சக்தி எனக்கு துளி கூட கிடையாது. நான் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் தாத்தா. அப்புறம் எப்படி நீயும் சொல்ல மாட்ட, பேசவும் மாட்ட? அப்படிங்கிறப்போ எப்படி அந்த பொண்ணுக்கு நீ விரும்புறது தெரியும்? அதற்கு காலம்தான் பதில் சொல்லணும் தாத்தா. கொஞ்ச நாளைக்கு டைரக்ஷனில் கவனம் செலுத்துறத கொஞ்சம் கஷ்டம் தாத்தா. இப்போதைக்கு பண்ணுற ஐடியா இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கனவுகளோடு தான் இந்த துறைக்கு வந்தேன். நிச்சயமாக நிறைய ஆசைப்பட்டு புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அதற்காகத்தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதனால் வேறு ஒன்று யோசித்து வச்சுருக்கிறேன். சொல்லு அக்னி, என்ன யோசித்து வச்சுருக்கிற? புதுசாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் தாத்தா. என்னை போல் ஆர்வத்தோட எந்த பக்கபலமும் இல்லாமல் நேரடியாக சினிமாவுக்கு வந்து சாதிக்கணும்னு நினச்சி சுற்றுற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிச்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் யோசித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாத்தா. முழுக்க முழுக்க சினிமா துறையை விட வேணாம். ஆனால் வருடத்துக்கு ஒரு படம் நிச்சயமாக எடுப்பேன் தாத்தா. இப்போ எடுத்தது போல் நல்ல படமாக, காலத்துக்கும் நின்று பேசுகிற படமாக எடுப்பேன். இதுதாண்டா நீ எனக்கு இதுதான் வேணும். இதோ மறுபடியும் சென்னைக்கு வந்து 10 நாட்கள் கடந்து விட்டது. எந்த வேலையும் பெரிதாக இல்லை. எந்த பார்ட்டிக்கும் செல்ல விருப்பமில்லை. தன்னுடைய அறையிலேயே அடைந்து கிடந்தான். தாத்தாவிடம் சொன்னது போல அடுத்ததாக புரொடக்ஷன் கம்பெனி தொடங்க வேண்டும் என முடிவு செய்தவன் முதலில் சாயை அழைத்து பேசியிருந்தான். அடுத்ததான் இதுதான் நான் யோசித்து வச்சுருக்கிறேன். ப்ரொடக்ஷன் கம்பெனி தொடங்குவதற்காக முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அப்போது இருந்தே எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன். என்ன கடைசி வரைக்கும் என் கூட இப்படியே தான் இருக்கலாம்னு இருக்கிறையா? ஏன் சார் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறீங்க? தனியாக உன்னோட திறமையை காட்டணுங்கிற ஆசை உனக்கு இருக்கும் இல்லையா?
நீ ஏன் என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக படத்தை டைரக்ட் பண்ணக்கூடாது? செலவுக்கான பணம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். நல்ல ஸ்டோரியாக ரெடி பண்ணி கொண்டு வா. என்ன சொல்கிறேன் என்று கேட்க உண்மையிலேயே சாயிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? நிச்சயமாக இதை எதிர்பார்க்கல. நிச்சயமாக நல்ல ஸ்டோரியோட சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன் என்று கூறியிருந்தான். அன்று மாலையே அகலிகா ஃபோனில் அழைத்து பேசியிருந்தாள். சாய்க்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்களா? இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே ஏதாவதுன்னா நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். முறையாக எனக்கு ஃபோன் பண்ணி இருக்கிற உனக்கு தெரியுமா அகலிகா? கேட்டதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யோசிக்காமல் ஃபோன் பண்ணிட்டேன். புதுசாக எந்த ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கலையா? கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான். ஒரு 3 மாதம் வரைக்கும். ஏன் படம் சரியாக போகலைங்கிறதுக்காகவா? யார் சொன்னாங்க அப்படின்னு? ஓரளவிற்கு செலவு செய்த பணத்தை திரும்ப எடுத்துட்டேன். எனக்கு அது போதும். ஒரு வகையில் இது வெற்றி படம் தான். இன்னமும் 50 வருஷம் வரைக்கும் இதை பற்றி பேசுவாங்க இல்லையா? உண்மைதான். இந்த படத்தில் நானும் இருந்தேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி பாராட்டிக்கிட்டு இருக்கணுமா என்ன? நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். என்னோடய வீட்டுக்கு நீ எப்போ வர? புரியலை நீங்கள் கேட்குறது. நான் எப்போ வர்றதா சொன்னேன்? நீ சொல்லலை தான். நான் தான் கேட்டேன். என்னோட வீட்டை சுற்றி பார்க்க நீ ஒரு தடவை வரலாம் இல்லையா? வந்து என்று சொன்னவள் சிரித்தபடியே, நான் தான் அப்பா கூட அன்றைக்கு வந்தேனே, 2 பேரும் 1 மணி நேரம் இருந்தோமே, அப்புறம் என்ன? அது வேற அகலிகா. ஹாலில் மட்டும்தானே உட்காந்துருந்தீங்க. என்னோட வீடு எல்லா இடத்தையும் உனக்கு சுற்றி காட்ட ஆசைப்படுறேன். இப்போதைக்கு கஷ்டம். ஷூட்டிங்காக கேரளா வரைக்கும் புறப்பட சொல்லியிருக்கிறாங்க. நான் நாளைக்கு போயிடுவேன். போயிட்டு திரும்பி வர 10 நாள் ஆகும். அதுக்கு பிறகு ஒரு நாள் வரேன். கட்டாயமாக வரணும். உனக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த 10 நாட்களுமே அக்னிக்கு நரகமாக கழிய ஆரம்பித்தது. வீட்டிற்கு வந்தால் என்றால் தன்னுடைய மனதில் உள்ளதை சொல்லிவிட வேண்டும் என்று பலவாறாக யோசித்து கொண்டிருந்தான். நிறைய முறை கண்ணாடிக்கு எதிரே நின்று திரும்ப திரும்ப அவளிடம் பேசுவதாக கற்பனை செய்து கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை சொல்லி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கும் நிலையில் இருந்தான் அக்னி. எதை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அகலிகா மட்டுமே அவனுக்கு கண்களில் தெரிந்தாள். தினமும் 2 முறை ஃபோனில் அழைத்து பேசினான். ஆனால் அதற்கும் சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. ஏன் அடிக்கடி எனக்கு ஃபோன் செய்கிற என்று கேட்டுவிட்டால் அவளிடம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் அதே நேரத்தில் அகலிகாவின் நிலை வேறாக இருந்தது. அக்னிதேவிடம் தினமுமே பேச அவளுக்கு அத்தனை பிடித்தது. ஆனால் பிடிவாதமாக ஒன்றில் நிலையாக நின்றால் எக்காரணத்தை கொண்டும் அவள் பக்கத்திலிருந்து ஒரு அழைப்பு கூட அவனுக்கு வராது. எதாக இருந்தாலும் இவன் பக்கத்தில் இருந்து தான் அழைக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஃபோனை கையில் வைத்துக்கொண்டு அவனுடைய அழைப்பிற்காக காத்திருப்பாள். தன்னுடைய மனம் ஓரளவிற்கு போகும் பாதை புரிந்திருந்தது. இது சரியாக வருமா என பல நேரம் யோசித்திருக்கிறாள். ஆனால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. முன்பு எப்படியோ இப்போது அக்னிதேவிடம் இருக்கின்ற மாற்றம் அவளுக்கு நன்றாக தெரியும். குறையின்றி எதுவும் சொல்லிவிட முடியாது. சமீபத்தில் அவன் எந்த பார்ட்டிகளுக்கும் கலந்து கொண்டதாக தகவல் இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் எந்த நடவடிக்கைகளுமே தற்போது கிசுகிசுக்கள் வருவது இல்லை. எப்போதும் இவனுடைய தாய் தந்தையர் பற்றிய உண்மையை அகலிகா தந்தை சொன்னாரோ அடுத்த சில நாட்களிலேயே ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு செய்து தன் தாய் தந்தையரை பற்றி முதலாக மனம் திறந்திருந்தான். சினிமா பற்றிய எந்த அறிமுகமும் இல்லாத ஒருவன் இவ்வளவு ஜெயித்திருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அம்மா ஒரு நடிகை. அவங்க இந்த திரைப்படத்துறையில் தான் இருந்தாங்க. திரையில் பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரம். பெருசாக பேசப்படலை. ஆனால் நான் எல்லோருக்கும் பேசக்கூடிய அளவுக்கு ஒருவனாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி வந்த பிறகு என்னை பற்றி சொல்லலான்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கு பகிர்ந்துக்கிறேன் என்று சொல்ல அதன் பிறகு நிறைய பேர் அவனுடைய தாய் தந்தையை பற்றி பேச ஆரம்பித்தனர். எத்தனை பேர் அக்னி மாதிரி இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்ச பிறகு தான் அம்மா அப்பாவை பற்றி சொல்லணும்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணி இருக்கிறார். சாதிக்க பிறந்தவரில் கேரள படப்பிடிப்பு முடிந்து இங்கே வந்த பிறகு கூட அவளால் இன்னும் அக்னி வீட்டிற்கு வர முடியவில்லை. அவளுடைய வேலையே பிஸியாக இருந்தது. நடிக்க சென்று வந்தால் இல்லாவிட்டால் டப்பிங் பேச என ஏதாவது ஒன்று அவளை அவன் புறமாக திரும்ப விடவில்லை. திரைப்படத்துறையில் இருந்ததினால் அவளுடைய பிரச்சனை எல்லாமே அவனுக்கு புரிந்திருந்தது. இவனும் பிறகு அவளை வற்புறுத்தவில்லை. இதற்கிடையே சாய்தான் எடுத்த போகின்ற படத்திற்கு கதையே இவனுக்கு கூற முழு திருப்தியோடு ஃபைனான்ஸ் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டான். ஹீரோயினாக நடிக்க என்று யோசிக்கும்போது முதலில் தோன்றியது அகலிகாவின் முகம்தான். முதலில் கேட்டதும் அவளிடம்தான். எனக்கு நீ கட்டாயமாக கால்ஷீட் தரணும். என்னோட படம். நான் தேர்ந்தெடுத்திருக்கிற கதைக்கு ஹீரோயினாக முழுக்க முழுக்க உன்னை மட்டும்தான் யோசித்து எழுதியிருக்கிறேன். மறுக்கக்கூடாது. சாய், உனக்கே தெரியும் எனக்கு ஃப்ரீ டைம் கிடையாது. ப்ளீஸ் ஏதாவது செய். எனக்கு உன்னோட கால்ஷீட் வேணும். நான் சார்கிட்டையும் உன்னைத்தான் நடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறேன். சாய், நீ வேற. எனக்கு 2 நாள் டைம் கூட ஏதாவது செய்ய முடியுதான்னு யோசிக்கிறேன். எத்தனை நாள் வேண்டியதாக இருக்கும்? என்னால் நிறைய நாள் டைம் தர முடியாது. நீ சம்மதிச்சா போதும் அகலிகா. டைம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன்.
பூஜை போட்டுட்டு முடியலன்னா அது பெரிய நஷ்டம் ஆகிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காது சாய். நான் உனக்கு சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணும் டைரக்ஷனுக்கு புதுசு கிடையாது. இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒப்பந்தமான ஒரு படத்துல டிலே ஆகுற மாதிரி இருக்குது. அந்த டைரக்டரோட நம்பர் உனக்கு தரேன். நீ வேணும்னா பேசிப் பாரு. ஒருவேளை அவர் ஓகே சொன்னாருன்னா, அந்த கால் ஷீட்ட நீ எடுத்துக்கோ. இது போதும் அகலிகா, நான் பார்த்துக்கிறேன். அடுத்ததாக அக்னியிடம் அழைத்து பேசியிருந்தான். கூடவே பர்சனலா ஒரு விஷயம் கேட்கலாமா என்று அக்னிதேவிடம் கேட்க, என்னடா புதுசு புதுசா கேள்வியெல்லாம் கேட்குற? உன்னை நான் என்றைக்கு பிரித்து பார்த்துருக்குறேன். தாராளமா என்ன கேட்கணுமோ கேளு. அகலிகாவை வச்சு படம் எடுக்கும்போது உங்கள் 2 பேரையுமே கவனிச்சிருக்கிறேன். அகலிகா எப்படின்னு தெரியல. ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இது வரைக்குமே 2 பேரும் பேசிக்கிட்டது போல தெரியல. எதுவுமே பேசாமல் இருந்தா என்னதான் வேணுமா? வேண்டாம், எதுவும் சொல்லாத. காதல் விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நான் சொல்கிறதுக்கு நேரம் இன்னும் வரலை. நிச்சயமாக சொல்லுவேன். தயவு செஞ்சு நீ நடுவில் வரக்கூடாது. இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது. இந்த வாரம் நான் ஊருக்கு புறப்பட போகிறேன். அடுத்ததாக திரும்ப சென்னைக்கு வர எப்படியும் 6 மாதம் ஆகும். உன்னோட படம் தயாரிப்பதற்கான பணம் எவ்வளவோ அப்பப்போ அனுப்பி வைக்கிறேன். அப்புறமா நம்ம ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அப்புறமா உன்னோட படம் எடுக்கிறதுல எந்த சிரமம் இருந்தாலும், ஏதாவது டவுட் இருந்தால் எப்போ வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணி பேசலாம். உனக்கு வேண்டிய உதவியை நான் செஞ்சு தருவேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. உனக்காக நான் வருவேன். தெரியும் சார், நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்ல மறந்துட்டேன். இன்னமும் 2 நாளில் படத்துக்கு டைட்டில் ரெடி பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு டைட்டில் அறிவிச்சிடலாம். பிறகு ஷூட்டிங்க்கு பூஜை போட்டுடு. அதுக்கு பிறகு நான் ஊருக்கு கிளம்பிடுறேன். ஓகேவா? அதன் பிறகு வேக வேகமாக வேலை நடந்தது. சாய் முடிவு செய்து விட்டான். பூஜை போட்டு ஊருக்கு புறப்படுவதற்கு முன்னால் இருவரையுமே தனியாக பேச வைக்க வேண்டும் என்று. கண்ணாமூச்சி ஆட்டம் முடிவுக்கு வர காலம் அழகாக கை கொடுத்தது. போதைக்கிழமை அத்தியாயம் 15. சாய் டைரக்ட் செய்யும் படத்திற்காக பூஜை நடத்துவதாக முடிவாகி இருந்தது. முக்கியமாக ஆட்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தான். குத்துவிளக்கு ஏற்றுவது அக்னி என முடிவாக சொல்லியிருந்தான். ஒரு திரியை அவன் ஏற்ற மற்றொரு திரிகளை ஏற்றுவதற்கு அகலிகாவை வர சொல்லியிருந்தான். இவர்கள் 2 பேருமே இவனின் மேல் அதிக அன்பு வைத்திருப்பவர்கள். இருவரும் தான் விளக்கேற்ற வேண்டும் என்று முதலிலேயே முடிவு செய்திருக்க, வருபவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அங்கிருந்து இருக்கையில் அமர வைத்து கொண்டிருந்தான். காலையிலேயே முதலில் அக்னி வந்திருந்தான். ஒவ்வொருவராக வர ஆரம்பிக்க, வருபவர்களை எல்லாம் வணக்கம் என்று சொல்லி உள்ளே அழைத்து அனுப்பி வைத்து கொண்டிருந்தான் சாய். வந்தவர்கள் அனைவருமே சாயிற்கு வாழ்த்து கூறிவிட்டு உள்ளே வந்த அமர, ஏற்கனவே முதலில் வந்திருந்த அக்னி வருபவர்களை பார்த்து கொண்டிருந்தான். சிலர் அறிமுக புன்னகை சிந்த, இன்னும் சிலரோ வணக்கம் என்று சொல்லி அவனுக்கு அருகில் வந்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு நகர்ந்தனர். அப்போதுதான் அங்கே அகலிகா நுழைந்தது. முதலாக எப்படி பார்த்தானோ இப்போதும் அப்படித்தான் இருந்தால் எந்த மாற்றமும் அவளிடத்தில் இல்லை. திருத்தப்பட்ட புருவம் நடுவே ஒரு நிலவு போல குட்டியாக அமைத்திருக்க, ஸ்டிக்கர் போட்டு லேசாகன உதட்டு சாயம், மொத்தமே அவ்வளவுதான். சேலையோடு பாந்தமாக உள்ளே நுழைய அவளை பார்த்த சாய் வணக்கம் என்று கூற, எதிரில் நின்றவளின் கண்களில் அத்தனை குறும்பு கூத்தாட கண்களால் சிரித்தபடியே பதிலுக்கு வணக்கம் என்று கூறினாள். ஹேய், என்ன என்று கேட்டவன் உள்ளே சென்று அமரும்படி சைகை காட்டினான். லேசாக தலையசைப்போடு உள்ளே நுழைந்தாள். அங்கே அக்னிக்கு அவளை தவிர வேறு எங்கும் கண்களை அசைக்க முடியவில்லை. அவனையும் அறியாமல் கைகள் கூட லேசாக நடுங்க ஆரம்பித்திருந்தது. மனதிற்குள் ஏதோ ஒரு பெரிய அலை ஒன்று அவனை புரட்டி போட்டு கொண்டிருந்தது. இதயம் கூட தன்னுடைய துடிப்பை வேகமாக மாற்றியிருந்தது. யாரோ ஒருவர் அமுத்தி பிசைவது போன்ற மனம் பாரமாக இருந்தது. மூளை அவள் இடத்திலிருந்து பார்வையை திருப்ப வேண்டும் என கட்டளையிட, மனமோ அதை கேட்க தயாராக இல்லை. கண்களால் அவளை முழுவதுமாக விழுங்கி கொண்டிருந்தான். அவளும் கூட அவனை பார்த்ததும் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கண்ட்ரோல் அக்னி என்று அவனுக்கு அவனை சமாதானம் செய்து கொண்டு தலையை கோதியபடி பார்வையை அகற்ற அவனுக்கு அருகே நெருங்கி வந்து இருந்தாள். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, ஃபைன். நீங்கள் கிரேட். நிஜமாக இது சாய்க்கு நீங்கள் கொடுத்துருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. என்ன பேச மாட்டிங்களா? ஒவ்வொரு வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆச்சுது? ஒன்றும் இல்லை, உட்காரு. சாய் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறான். அப்புறம்தான் ஐயர் பூஜையை தொடங்குவார். அகலிகா, எப்படி போய்கிட்டு இருக்கு ஷூட்டிங் எல்லாம்? உண்மையிலேயே பயங்கர பிஸி. ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ சாய் கேட்கவும் கரெக்டாக டேட் இருந்தது. இல்லாட்டி நான் கால் ஷீட் கொடுத்துருக்க முடியாது. அப்புறமா நீங்கள் எப்போ புது ப்ராஜெக்ட் தொடங்குற ஐடியாவில் இருக்கிறீங்க? இப்போதைக்கு இல்லை. அடுத்த 3 மாதம் தாத்தா கூட போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கிறேன். இன்னமும் 2 நாளில் நான் புறப்பட்டுடுவேன். ஓ, என்ன இப்போ நீ ஒரு வரியில் பதில் சொல்கிற? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லவும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு.
அதனால் என்ன, நம்ம ஃபோனில் சேட் பண்ணுறோமே, தேவைப்பட்டால் ஃபோனில் கூப்பிட்டு பேசலாம். வேறு என்ன, எவ்வளவு தூரம் போனாலும் இப்போ தான் இந்த மொபைல் ஃபோனில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேச முடியுது. அதுவும் கரெக்டு தான். உலகமே இந்த இணையம்குள்ளே சுருங்கி போச்சு. பிறகு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பார்த்து பேச முடியும். டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. ஓகே, அப்புறமா மேடம் வீட்டுக்கு வர்றதா சொன்ன மாதிரி ஞாபகம். இல்லையே, எனக்கு நீங்கள் கூப்பிட்ட மாதிரி தான் ஞாபகம். தப்பாக சொல்கிறீங்க. என்ன சொன்னாலும் கரெக்டாக சொல்லணுமில்ல. ஓகே, நான் தான் கூப்பிட்டேன். எப்போ வர்றதா இருக்கிற? நீங்கள் தான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் எப்படி வர முடியும்? ஊருக்கு போயிட்டு வாங்க, வந்த பிறகு பார்க்கலாம். அப்போது வீட்டுக்கு வரேன். என்ன இப்படியே சொல்லி நாளை கடத்திட்டு போகிற மாதிரி தோணுது. அப்படி என்ன வீட்டில் வச்சுருக்கிறீங்க? சும்மா வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடுறீங்க. நீ பழைய விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எப்போ உன்னோட அப்பா என்கிட்ட வந்து அப்பா அம்மா பற்றி சொன்னாங்களோ அப்பத்துலேருந்து உன்னையும் என்னோட குடும்பத்தில் ஒருத்தியாக பார்க்குறேன். என்னால் பிரித்து பார்க்க முடியல. ஒருவேளை நீ தனியாக என்னோடய வீட்டுக்கு வந்தால் நான் உன் மேலே பாஞ்சிருவேன்னு பயப்படுறியோ? அப்படி ஒரு பயம் இருந்தால் இனிமேல் உன்னை எப்போவுமே என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ், நான் அப்படி எதுவும் சொல்லலை. நான் விளையாட்டுக்கு தான். போதும், தயவு செஞ்சு பேசாத. இனி நான் உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டேன். போதுமா? இனி எப்போதும் வராத. உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? விளையாட்டு போல பேச ஆரம்பித்து அது கொஞ்சம் வேறு திசைக்கு திருப்பி இருக்க அவனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் அவளது முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் என்னோட முகத்தை பார்க்கிற? மெல்ல தயங்கியபடியே கோபமா என்று கேட்க, சேச்சே அதெல்லாம் இல்லையே, செம சந்தோஷம், அதுதான் பதிலே. பேச முடியாமல் அமைதியாயிட்டேன். போதுமா? அப்புறம் ஏன் எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, என் முகத்தை பார்க்க வேண்டாம். அங்கே ஐயர் வந்து பூஜையை தொடங்க போகிறாரு, அங்கே கவனி. பூஜை தொடங்கி மனதார வேடிக்கொண்டால் இந்த படம் எந்த தயக்கமும் இல்லாமல் நல்ல முறையாக படம் முடிய வேண்டும். இதனால் சாயுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள். பூஜை முடியவும் ஒவ்வொருவராக புறப்பட ஆரம்பித்திருந்தனர். சாயிடம் சொல்லிவிட்டு புறப்பட தயாரானவள் அகலிகா. அக்னி அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனுடைய முகத்தை பார்த்தபடியே தயங்கி நின்றிருந்தாள். ஆனால் அவளிடம் எதுவும் சொல்லாமல் அவன் அவளை தாண்டி புறப்பட்டு சென்றிருந்தான். சற்று கோபம் வந்தது இவளுக்கு. நேராக சாயிடம் சென்று, உங்கள் சாருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு எப்போ வரேன்னு கேட்டாங்க. நான் மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு ஏன் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றுறாரு? அந்த அளவுக்கு நான் தரம் தாழ்ந்துட்டேனா? அவர் மாற போகிறதில்ல. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததை நினச்சி அப்படித்தான் இருப்பார்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே வேஷம். உங்கள் டைரக்டர் எப்போவுமே மாற போகிறது கிடையாது. உங்கள் சைடு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நடிச்சிருக்கிறாரு. அகலிகா, இதெல்லாம் அநியாயம். அநியாயமாக இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுன்னு உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் தானே. பிறகு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற அக்னிதேவி பற்றி உனக்கு என்னை விடவும் உனக்கு நல்லா தெரியும். அவர் கோச்சிக்கிட்டு போனால் நீ பின்னாடியே போய் சமாதானப்படுத்து. அதை விட்டுட்டு இங்கே வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற. ஹலோ, அது எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம் என பேசியவள் புறப்பட்டாள். அக்னிதேவ் நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்று கதவை பூட்டிவிட்டு அங்கிருந்த சோபாவில் சென்று சாய்ந்து படுத்து கொண்டான். மனதின் உள்ளே உள்ளதை இன்று வரையிலுமே அவனிடம் நேரடியாக சொல்ல முடியவில்லை. அது பெரிய அமுத்தம் போல இருந்தது. பெரிய மூச்சுக்களை விட்டபடி கண்மூடினான். தன்னை பற்றி இன்னமும் தவறாகத்தான் நினைக்கிறாளா? இதுவும் அவனுடைய யோசனையில் வந்து சென்றது. தனக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம் அவளுக்கு புரியவே புரியாதா? அதே நேரம் அகலிகா அவனின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். சரியாக அவனுடைய வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியவள் கேட்டை திறந்து உள்ளே வர கதவு பூட்டியிருந்தது. ஒருவேளை வீட்டிற்கு வராமல் வேறு எங்கும் சென்று விட்டானோ என்று ஒரு நிமிடம் யோசித்த பிறகு அக்னியின் ஃபோன் நம்பருக்கு அழைப்பு விடுத்தாள். முதல் ரிங்கிலேயே பார்த்ததும் எடுப்பதா வேண்டாமா என யோசித்தபடியே அட்டன் செய்தான். எப்படியும் ஏதாவது ஒன்றை சொல்லி சமாதானப்படுத்தப் போகிறாள். இதுதானே எப்போதும் நடக்கிறது. ஹலோ, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா மட்டும் போதாது. வீட்டுக்கு வந்தால் வரவேற்க இருக்கணும் தெரியுமா? வாட் என்று திரும்ப பதில் கூறினேன். என்ன, வீட்டு வாசலில் தான் வந்து நிற்கிறேன். எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களா இல்லை லேட் ஆகுமா? லேட் ஆகும்னா இப்படியே திரும்பி போயிடுவேன். ஹே, ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், இதோ வந்துடுறேன் என்று குரல் கொடுக்க அவன் வரும் வரையில் வாசலில் காத்திருக்க ஆரம்பித்தார். கதவை திறந்தபடியே, வா வா உள்ள வா. என்ன திடீர்னு ஞானோதயம்? நிஜமா இப்போ இந்த நிமிஷம் நீ வந்திருக்கிறத என்னால் நம்பவே முடியல. சாதாரணமாக விளையாட்டுக்கு பேசினா கூட முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா நான் உங்ககிட்ட எப்படி தான் இயல்பாக பேச முடியும்? நீங்கள் கேட்ட மாதிரியே வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன செய்கிறதா இருக்கிறீங்க? வீட்டை சுற்றி பார்க்கத்தான் வான்னு கூப்பிட்டு இருந்தேன். அதனால உட்காரு, உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் வேலைக்காரங்க யாரும் இல்லையா? தனியாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் தனியாக இருக்கிறேன்னு இங்கே உள்ளே வர மாட்டியா? அப்படியே திரும்பி போயிடுவியா என்ன? நான் அப்படி எப்போ சொன்னேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். இப்படி குதர்க்கமாக பேசினா என்ன தான் செய்கிறது? ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு வர மனசே இல்லையே. அப்போது இப்படியெல்லாம் தானே என்னோட மூளை குதர்க்கமாக யோசிக்குது. நான் கேட்டதுக்கு இது பதில் கிடையாது அக்னி.
அக்னின்னா கூப்பிட்ட, அப்படியே கூப்பிடு. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அம்மா வேலைக்கு வருவாங்க. காலையிலேயே வேலைய முடிச்சுட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் ஹோட்டல்ல சாப்பிட்றதால, வீட்ட கிளீன் பண்ணினா மட்டும் போதும். அப்புறம் நீங்க தான் காஃபி போட போறீங்களா? ரொம்ப நல்லாவே சமைப்பேன். வெளிநாட்ல படிக்கும்போது, அங்கே நமக்கு வேண்டியத நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும். ஓகே, ஓகே நம்பிட்டேன். இப்ப நான் இப்படித்தான் இங்க உட்கார்ந்துருக்கணுமா? இல்ல நானே போய் உங்க மாடியில இருக்கிற எல்லா ரூமையும் பார்த்துட்டு வந்துடவா? தாராளமா போயிட்டு வா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் காஃபி வச்சுட்டு சின்னதா சைட் டிஷ் ஏதாவது செஞ்சுட்டு வரேன். வெறும் காஃபி மட்டும் போதும் அக்னி. வேற எதுவும் தேவையில்ல. இப்ப தானே சாப்பிட்டுட்டு வரேன். கொஞ்ச நேரம் போகட்டும். வீட்டுக்கு வந்தது அக்னிக்கு அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம். இத்தனை நேரம் அமர்த்திக் கொண்டிருந்த பாரமெல்லாம் விலகி ஓடியிருந்தது. சட்டென ஸ்விட்ச் போட்டால் விளக்கு எரிவது போல முகம் பிரகாசமாக மாறியிருந்தது. புன்னகையோடு விசிலடித்தபடியே காஃபியை கலக்க ஆரம்பித்தான். அந்த சத்தம் கூட இவளுக்கு இசையாக கேட்டது. ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க போல இருக்கு என சத்தமாக பேச, பின்ன இல்லையா, வராத விருந்தாளி இன்றைக்கு வந்திருக்கிற, அதுவே சந்தோஷம்தான். ஓகே, ஓகே, மாடிக்கு போய் பார்த்துட்டு பிறகு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்றேன். சுற்றிலும் பார்த்தபடியே வளைந்திருந்த அந்த படியில் ஏற ஆரம்பித்தால். மேலே செல்லவுமே பெரிய நீல ஹால் ஒன்று இருந்தது. நைஸ், தேங்க்யூ என்றபடி ஒரு தட்டில் இருவருக்கும் காஃபி கலந்து எடுத்து கொண்டு வந்திருந்தேன். ஆனால் இது என்ன, ஷோகேஷ் எல்லாமே அவார்ட்ஸ், வேற மாதிரியான பிடிச்ச சாமி படம் இது மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே என்ன விதவிதமாக ரகம் ரகமா? ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட, முழுசா சொல்லு. உங்கள் தாத்தா இங்கே வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். சரியா? வந்திருந்தா இது எல்லாம் இங்கே வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வெளிநாட்டு சரக்குமா? ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும்போது கிஃப்டாக கொடுத்தது ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாமா கொடுப்பாங்க? அடுத்ததா பார் தான் ஓப்பன் பண்ண போகிறீங்க போல இருக்குது. அதுதான் இத்தனை பாட்டிலையும் டம்ளரையும் வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறீங்க. முன்னாடியே வந்து உங்கள் தாத்தா இதை பார்த்துருந்தா அப்போவே உங்களை தள்ளிட்டு போயிருப்பார். இப்போ மட்டும் என்ன நடந்தது? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பேசியபடியே காஃபி டம்ளர் ஒன்றை எடுத்தவள், உங்கள் ரூம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடவா, இல்லை நீங்களும் கூட வரீங்களா? நீயே போய் பார்த்துட்டு வா, நான் இங்கேயே உட்காந்துருக்கிறேன். அந்த கடைசி ரூம் லைப்ரரி. எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் எல்லாம் அங்கே வச்சுருக்கிறேன். அடுத்ததான் என்னோடய பெட்ரூம். அடுத்து இருக்கிறது குட்டி கிச்சன். ஹலோ, இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதுவும் பூட்டி இருக்குது. இதை ஒரு வேளை நான் பார்க்கக்கூடாதோ? உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அகலிகா. தாராளமாக திறந்து பாரு. பார்த்துட்டு நீ கமெண்ட் சொல்லலாம். அங்கே பெருசாக வேறு எதுவும் இருக்காது. அது என்னோட டிராயிங் ரூம். எனக்கு ஓவியம் வரைய ரொம்ப இஷ்டம். ஒரு வேளை அப்பாவோட தாத்தாவோட ஜீனா இருக்கலாம். தாத்தாவும் சிறந்த ஓவியர் தான். ஆனால் பெருசாக யாருக்கும் வெளியே தெரியாது. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அது உனக்கே தெரியும். உன்னோட அப்பா நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பாவை பற்றி சொல்லி இருக்கிறார். அவங்களுடைய வாரிசு எப்படி இருப்பேன், ஓவியம் வரைகிறது இயல்பாகவே எனக்கு வந்துடுச்சு போல. ம் கதவை திறந்து உள்ளே செல்ல, இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சோ, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது என்று குரல் கொடுத்தாள். ஆமாம், ஒரு வருஷம் பக்கம் ஆகப்போகுது. கடைசியாக அந்த ரூம்குள்ளே நான் போய் ஒரு பக்கமாக அடுக்கியிருந்த ஓவியங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஸ்லைட்டுகளாக வரிசையாக அடுக்கி இருக்க ஒவ்வொன்றாக நகர்த்தி பார்க்க ஆரம்பித்தாள். சார், என்ன ஆன்டி லவ்வரோ? வாட், என்னது? இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஓவியமுமே வயதானவங்களோட தான் இருக்குது. அதனால கேட்டேன். எல்லாருமே 1819 படத்தில் வர ஹீரோயின் தெரியுமா? இவங்களை எல்லாம் ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தா நான் என்ன நினைக்கிறதா? பேசு பேசு, இதையெல்லாம் கேட்கத்தானே வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு இருந்தேன் என்று சொன்னபடியே எழுந்து வந்தேன். ஆனால் உன்கிட்ட ஒரு குட்டி குட் ஹேபிட் இருக்குது. எப்போ எந்தெந்த ஓவியம் வரைஞ்சேன்னு கரெக்டாக தேதி வாரியாக கீழே போட்டு இருக்கிறீங்க. அதை பாராட்டியே ஆகணும். இப்போ நீ எடுக்கிறது நான் முதல்ல வரைஞ்சது என்னோட 17வது வயசில். அப்பப்போ ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க. எல்லாமே தத்ரூபமாக இருக்குது. இதெல்லாம் யார் யார்? ஓவியத்தை பார்த்தா டக்கு டக்குன்னு பேரை சொல்லிடலாம். எல்லாமே அப்படி இருக்குது. தேங்க்யூ. இதென்ன டிராயிங் போர்டில் ஒரு ஓவியம் பாதியோடு நிற்குது போல இருக்கே. ஏற்கனவே மூடி இருந்த துணியை எடுத்தவள் அப்படியே அதிர்ச்சியாகி அக்னியின் முகத்தை பார்த்தாள். போதைக்கணமே அத்தியாயம் 16. கிட்டத்தட்ட முழுவதும் வரைந்து முடித்த நிலையில் அந்த படத்தில் இருந்தது சாட்சாத் அகலிகாதான். வேகமாக எப்போது வரைந்தது என பார்க்க சரியாக இவள் அவனிடம் ஆடிஷன் சென்று விட்டு வந்த அன்றைக்கு வரைந்திருந்தது. வேகமாக அக்னிதேவை பார்க்க அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. வேகமாக தலையை கோதி கொண்டவன் திரும்பி நின்றிருந்தார். என்ன இது, எப்படி வார்த்தைகள் கோர்வையாக வரவில்லை அகலிகாவிற்கு. இதை இப்போது வரைந்திருந்தால் ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டாள். கூடவே நிறைய நாட்கள் ஷூட்டிங்கில் அவளோடு இருந்திருக்கிறாள். ஆனால் அப்போதே என்றால் சில நிமிடங்கள் மட்டுமே அவளை பார்த்தது. இதை எந்த மாதிரியான மனநிலையில் எடுப்பது என்று தெரியாமல் திகைத்து பதிலுக்காக இவனது முகத்தை பார்க்க முகம் காட்டாமல் திருப்பி நின்றிருந்தான். அக்னி, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது உங்களோட
பார்த்து கிடையாது. இந்த ஓவியத்த எதுக்காக வரைஞ்சீங்க? நீங்க இங்க வரும்போது சொன்னது தான். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்கிறதா சொன்னீங்க. இத நீங்க வரைஞ்ச அந்த டைம்ல நீங்களும் நானும் சண்ட தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆடிஷன் கூட நெறைய நேரம் அங்க நிக்கல. ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம் அவ்வளவுதான். அந்த அளவுக்கா நான் உங்கள பாதிச்சேன். இப்போதும் கூட அவள் புறமாக திரும்பி இருக்கவில்லை. மெல்ல அவனுக்கு அருகே சென்றவள் அவனுடைய தோளைத் தொட்டாள். திரும்பி அவளுடைய முகம் பார்த்தவன், "உண்மைய சொல்லணுமா? பொய் சொல்லணுமா? இதென்ன கேள்வி? என்கிட்ட உண்மைய மட்டும் சொல்லுங்க. எனக்கு எப்படி எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் என் மனசுல என்ன தோணுதோ அத முதல்ல சொல்லிர்றேன். பிறகு இந்த ஓவியம் பத்தி சொல்றேன்." "என்ன? நீ எந்த நிமிஷம் என்னோட மனசுக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல உன் மேல கோபம் இருந்தது. சண்ட தான் போட்டோம். இல்லன்னு சொல்லல. ஆனா சேர்ந்து எப்ப வேலை செய்ய தொடங்கினோமோ, அப்பவே என் மனசுக்குள்ள வந்துட்ட. பெண்கள் மேல எனக்கு இருந்த அபிப்பிராயம் மொத்தத்தையுமே உடைச்சுட்டு உள்ள வந்துட்ட. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. அதுவே ஒரு மாதிரியா அந்த அமுத்தம் தாங்க முடியல. இத இன்றைக்கு சொல்லணும்னு நினைக்கல. ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தான் அதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நிச்சயமா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். நாம நெறைய சண்ட போட்டுருக்குறோம். உனக்கு ஆரம்பத்துலேருந்தே என் பேர்ல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. நானும் இது போல தான் நடந்துக்கிட்டேன். நிச்சயமா நான் உனக்கு பொருத்தம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா, என்னோட மூளைக்கு அது சுத்தமா புரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் நரகமா என்னோட நேரம் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. என்னால எதையும் ஒழுங்கா செய்ய முடியல. ஊருக்கு போக முடிவு எடுத்தது கூட இதனால தான். அவன் சொல்ல சொல்ல அமைதியாக கைகளை கட்டியபடி அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியாது. பிடிக்க வாய்ப்பு இல்ல தான். ஏன்னா, இந்த நொடி வரைக்கும் நீ என் கூட நட்பா மட்டும் தான் பழகுற. அத தாண்டி எப்பவுமே உன் கண்கள்ல வேற எதையுமே நான் பார்த்ததில்ல. ஆனா, நீ என்னோட கண்கள்ல காதல தவிர வேற எதையுமே பார்த்திருக்கிறியா? இல்ல தானே! உனக்கு என் மனசு ஒரு அளவுக்கு புரியும் தானே! ஆனா, ஏன் ஏன் மௌனமா இருக்கிற? இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஒரு வேள நான் தான் சொல்லணும்னு முடிவு பண்ணி இருந்தா, இதோ இப்ப நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றேன். நிச்சயமா என்னோட தப்பான செய்கைகள் எல்லாத்தையுமே மாத்திக்குவேன். நீ நம்பலாம். அதே நேரத்துல நீ நீயா இருக்கலாம். எப்பவுமே உன்னோட ஆசைக்கோ, கனவுகளுக்கோ தடையா இருக்க மாட்டேன். இப்ப சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியல அக்னி. எனக்காக உன்னோட கரியரையோ, உன்னோட ஆசைகளையோ விட்டுட்டு வான்னு சொல்லல. ஆனா, நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒருவேள கல்யாணத்துக்கு பிறகு சொல்லு அகலிகா. உனக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இப்பவே பேசி கிளியர் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வேள நான் தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்ப நான் உன்கிட்ட சொன்ன எல்லாமே உன்னோட இஷ்டம் மட்டும்தான். நிச்சயமா நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன். உன் விருப்பம் என்னவோ அது போல செஞ்சுக்கலாம். எங்க அப்பா செஞ்ச தவற நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். எங்க அம்மா பெரிய அளவுல ஜொலிக்க வேண்டிய நட்சத்திரம். அது போல தான் நீயும். இப்ப தான் உன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற. உடனே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என் பின்னாடி வான்னு கூப்பிட மாட்டேன். உன்னோட ஆசை என்னவோ அதுவரைக்கும் நீ போகலாம். அவார்டு வாங்கணுமா? சிறந்த நடிகைங்கிற பேர் வாங்கணுமா? இல்ல ஹிந்தி, ஆங்கிலம் எல்லா மொழியிலயும் நடிக்கணுமா? இல்ல இன்னும் 5, 6 வருஷம் நடிச்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணணுமா? என்ன வேணாலும் செய்யலாம். உன்னோட ஆசை, உன்னோட கனவு, உன் கூட வருகிற எதுக்குமே தடையா இருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே விட்டுட்டு வான்னு சொல்லல. உன்னோட அன்றாட வாழ்க்கையில என்னையும் ஒரு அங்கமா சேர்த்துக்கோன்னு சொல்றேன். அப்படின்னா உனக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் நான் காத்திருக்கிறேன். இப்போதைக்கு என்ன பிடிச்சிருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் சொன்னா போதும். அக்னி, முன்னாடி உங்கள பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என்னை பத்தி மட்டுமே யோசிச்சு எனக்காக இவ்வளவு தூரம் முடிவெடுக்கிற இந்த நிமிஷம் உங்கள பிடிக்குது. இது காதலான்னு கேட்டா எனக்கு சொல்லத் தெரியாது. இன்னமும் சொல்லப்போனா உங்கள நான் இது மாதிரி யோசிச்சது கூட இல்ல. இந்த நிமிஷம் என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அத அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்டு இருக்கிறேன். எப்ப நீயா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களோ, அந்த நிமிஷமே எனக்கு உங்கள பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு. ஆனா, என்னால உடனே பதில் சொல்ல முடியாது. எனக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் வேணும். தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோ. நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் உன்னோட பதிலுக்காக. அன்றைக்கு அத்தனை மனநிறைவாக உணர்ந்தான் அக்னி. நீண்ட நேரம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நேரமும் அவன் மனதில் தோன்றிய ஒவ்வொரு எண்ணத்தையுமே பகிர்ந்து கொண்டான். இவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவிற்கு ஒருவன் தன்னை விரும்புவது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்று. சில நேரம் இவளை பார்ப்பது இவளுக்கும் தெரியும். ஆனால் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் என்பது இப்போதுதான் புரிந்தது. காதல் சொல்லாமல் இருந்தபோது இருந்த அமுத்தம் இப்போது துளிக்கூட இல்லை. இருவருமே நீண்ட நேரம் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். பேச்சு முடிந்து நேரம் பார்க்க இரவு 8 மணியை நெருங்கி இருந்தது. வேகமாக எழுந்தவள், "ரொம்ப நேரம் பேசிட்டோம் அக்னி. வீட்டில் தேடுவாங்க. நான் போகணும்." இத்தனை நாட்களாக இருந்த மனநிலை மாறி இருக்க அவளை பிரிய அவனுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரு என்று சொல்லப் போனவளை இழுத்து மறுபடியும் அருகில் அமர வைத்தான். அதன் பிறகு பேசவில்லை. அவளை தன் எதிரில் அமர வைத்து அவளது முகத்தையே கண் சிமிட்டாமல் பார்க்க ஆரம்பித்தான். இத்தனை நாட்களாக திரையில் சொல்லும்போது கேட்ட
முகபாவத்தை காட்டும் அகலிகாவால் அவனுடைய சிறு பார்வையை எதிர்கொள்ள முடியவில்லை. முகம் முழுக்க சிவந்திருக்க லேசான படபடப்போது உதடு துடிக்க அமர்ந்திருந்தாள். அவளுடைய மனநிலை புரிந்ததாலோ என்னவோ மெல்ல எழுப்பி நிற்க வைத்தான். உன்னை ரொம்ப நேரம் சோதிக்க விரும்பல, நீ போயிட்டு வா என்று சொன்னவன் நகரப் போனவளை மறுபடியும் அருகே இழுத்து லேசாக அணைத்து கொண்டான். ஆண்களோடு இணைந்து வேலை செய்பவள்தான். யாருடைய தொடுகையும் இதுவரையிலும் எந்த விதமான உணர்ச்சியையும் அவளுக்கு கொடுத்ததில்லை. முதலாக அந்த வித்தியாசத்தை உணர்ந்தாள். இது ஆண்டாண்டு காலமாக காத்திருந்து சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. எங்கோ கண்ணுக்கு தெரியாத இடத்தில் தோன்றும் அருவி மெல்ல மெல்ல வழிந்தோடி கடலில் வந்து கலக்குமே, அதுபோல கைக்குள் அடங்கியதாலோ என்னவோ அவனுடைய அணைப்பு லேசாக இறுக ஆரம்பிக்க மெல்ல குரல் கொடுத்தாள். நான் இன்னும் என்னோட விருப்பத்தை முழுசாக சொல்லலை. நான் டைம் கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு உன்னோட பதில் தெரிஞ்சிடுச்சே என்று சொன்னவன் மெல்ல அவளுடைய விலக்கி அவளுடைய நெற்றியில் முதல் முத்தத்தை பதிக்க முகம் சிவந்தபடி மெல்ல அங்கிருந்து நகர்ந்தாள். இதோ காதலை சொல்லி 2 வருடங்கள் தாண்டிவிட்டது. இன்றைக்கு வரையிலும் இருவரும் அடிக்கடி சந்தித்து கொண்டதில்லை. பெரும்பாலும் போனில்தான் இருவருமே காதல் வளர்த்து கொண்டது. ஏற்கனவே நடித்து கொடுக்க வேண்டிய படங்கள் என 1 வருடம் முழுக்க கால்ஷீட் இருக்க அதை முடித்து கொடுக்கவே நேரம் சரியாக இருந்தது. அது முடியும் போது பிறகும் சில படங்கள் ஒப்பந்தமாக அவளுக்குள் தான் நிறைய போராட்டம். இது வரையிலும் முதலாக அவளிடம் என்ன பேசினானோ அதை அப்படியே கடைப்பிடித்தான். 2 வீட்டு பெரியவர்களும் தங்களுடைய விருப்பத்தை சொல்ல இருவருமே இவர்களுடைய திருமண நாளுக்காக தான் காத்திருந்தனர். அக்னிதேவ் தாத்தாவிற்கு வாக்குறுதி கொடுத்தது போல படங்கள் எடுப்பதை நிறுத்தி கொண்டான். வருடத்திற்கு ஒரு படம் என முடிவு செய்தவன் மிச்ச நாட்களில் எல்லாம் தாத்தாவிடம் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தான். எடுப்பது என்னவோ ஒரு படம் என்றாலும் அந்த வருடத்தில் பேசு பொருளாகத்தான் இப்போதும் இருக்கின்றது. சாய் எடுத்த முதல் படமே வெற்றிகரமாக அமைய வேறு புரொடக்ஷனில் அவனை டைரக்ட் செய்ய அழைத்திருந்தார்கள். அவன் இப்போது இருந்தே பிஸியாக மாறியிருந்தான். இப்போதும் சாய்க்கு பிடித்த நடிகை யார் என்று கேட்டால் அகலிகாவின் பெயரைத்தான் சொல்வது. மறுபடியும் டைரக்ட் செய்ய ஆசைப்படுவதும் கூட அவளை வைத்துதான். அகலிகாவிற்கு தோன்றும் சிறு சந்தேகங்களை கூட அக்னிதேவிடம் கேட்டு தீர்த்து கொள்வாள். வெப்சீரிஸ் ஒன்று நடிக்க கேட்டுட்ருக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? என்ன கேள்வி அகலிகா? கதையை கேளு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு. அப்புறம் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சீரியஸாவா சொல்கிற? எனக்கு எப்போனாலும் சந்தோஷந்தான். ஆனால் இப்படி ஃபோனில் கேட்கக்கூடாது. நீ என்கிட்ட வந்து என் பக்கத்தில் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். முடிஞ்சால் ஒரு உதட்டு முத்தத்தோட சீக்கிரமாக வா, ப்ரெஸ் மீட் போட்டுடலாம். ஒரு வழியாக காத்திருப்பு காலம், காதல் காலம் முடிவுக்கு வந்திருந்தது. கல்யாண கனவுகளோடு இருவருமே திருமணத்தை எப்படி நடத்துவது என பிளான் செய்ய ஆரம்பித்தனர். அக்னியின் காதல் அவளை ஆராதித்தது. அவளின் திறமையை குறுகிய வட்டத்திற்குள் இருக்க விடவில்லை. கடல் போல பறந்து விரிய அனுமதித்தது. அகலிகா அவனின் சரிபாதியாகி போனால் இவர்களுடைய காதல் 100 ஆண்டு காலம் வாழும் காதல். நாமும் வாழ்த்தி விடைபெறுவோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான நாவலோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி.